வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 யூஸ்ஃபுல் VS கோட் எக்ஸ்டென்ஷன் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா பிட்டியர் நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டை வந்து ஃபார்மெட் அடிக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது பிட்டியர். இது வந்து நீங்கள் VS கோடில் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பிட்டியர் இருக்கும். நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டாக்குமெண்ட்டை வந்து ஃபார்மெட் அடிக்க யூஸ் பண்ணுறோம். ஃபார்மெட்னா எதுவும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லாட் ஆஃப் கோட் அடிக்கும்போது அன்ஈவனாக இருக்கும் கோட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஜஸ்ட் ஆல் ஷிஃப்ட் F பிடிச்சிங்கன்னா போதும், ஆல் ஷிஃப்ட் F தந்தீங்கன்னா போதும், உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அழகாக ஃபார்மேட் பண்ணி தரும். அதனால தான் நம்ம பிட்டிஆர் யூஸ் பண்ணோம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு ஃபைல் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பார்த்தாந்து நான் ஒவ்வொரு தாட்டியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு தாட்டியும் போய் வந்து என்ட்ருக்கு வந்து ரீலோட் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் இப்போது இங்கே புதுசாக என்ன பண்ணுறேன்னா VS கோட் 1 தரேன், சாரி டெஸ்ட்டுன்னு தரேங்க. டெஸ்ட்டுன்னு தந்துட்டேன், சேவ் தந்துட்டேன். நான் என்ன பண்ணேன்னா போய் ரீலோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸும் எனக்கு ஆகிருக்காது. ஸோ நம்ம லைவ் சர்வரில் யூஸ் பண்ணும்போது நம்ம லைவ் சர்வர்னு தந்துக்கலாம். லைவ் சர்வர் நம்ம தரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கோ லைவ்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அடுத்த சேஞ்சஸ் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெஸ்ட்டுன்னு இருக்குது. டெஸ்ட்டில் 1 தரேன், சேவ் தரேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ரீலோடே பண்ணல, ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. நம்பர் 4 என்னென்னா ஆட்டோ ரீநேம் டேக். அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆட்டோ ரீநேம் டேக் தந்துங்க. இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் டைப் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பேன் தரேன்னா, ஸ்பேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் டேக்கில் கூட மாற்றி விடும். அதனால தான் இது யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் ஆகுது ஆட்டோ ரீநேம் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பார்த்தீங்கன்னா H1 தரேன், ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் டேக்கில் போய் நாங்கள் H1னு மாறி இருக்கும். நான் சேவ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா H1ம் எனக்கு மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸுமே H1 டேக்கில் மாறிடுச்சு. நான் ரீலோடே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடுச்சு. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா தண்டர் கிளைண்ட் இங்கே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏபிக்கு ஹிட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு போது நீங்கள் தண்டர் கிளைண்ட்டை யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஏபி ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் ஹிட் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து மேனுவலாக போய் நீங்கள் போஸ்ட்மேன் அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை. உங்களுக்கு VS கோடில் எக்ஸ்டென்ஷன் வந்துடும். இங்கேருந்து நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் டேப் மாற்றி நீங்கள் போக தேவையில்லை. இங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் சென்ட் தந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தண்டர் கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கெட் ஆகும். இங்கே எல்லாமே இருக்குது, ஹெட்டர்ஸ், பாடி எல்லாமே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏபி டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்டென்ஷன்னா HTML to JSX. இந்த எக்ஸ்டென்ஷன் எப்போ யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ் எ ரியாக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. HTML என்னோட HTML இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, HTML வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், பூட்ஸ்ட்ராப்லேருந்து காப்பி பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். கிளாஸ் ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் உட்காந்து கிளாஸ் நேம் அந்த மாற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ ரியாக்டில் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் க்ளோசிங் டேக். நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் ஃபுல்லாக கோடு இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். HTML to JSX ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க எங்கேருந்து எங்கே இருக்கும். ஜஸ்ட்டு இங்கே போய்ட்டு கன்வெர்ட் HTML to JSX தந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் மாறிடும். கிளாஸ் வந்து கிளாஸ் நேமாக மாற்றி விட்ரும். எந்தெந்த டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து மாற்றி கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகே, நம்பர் 1 எந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ES6 ஸ்னிப்பெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ES6 ஸ்னிப்பெட். ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் ப்ரீபில்டாக அவங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் டேக்கில் போய்டுங்க, ஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ட்ரை கேட்ச் மெத்தட் வேணும்னா ஜஸ்ட் நான் ட்ரைன்னு தரேன். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரை கேட்ச்னுக்கு நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த கோட் ஸ்னிப்பெட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்துடும்.
வேறு சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், ஃபங்க்ஷன் நான் எழுத போகிறேன்னா ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு நேமை மட்டும் மாற்றிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லாமே எழுதலாம். ஆல்ரெடி இவங்க ப்ரீ டிஃபனாக எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களால் கோடிங் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யாராச்சும் பிகினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.